இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே. ஆனா நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்துல அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படி. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படே உன்னுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் CPIM அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை அழைச்சிருக்கேன். ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 இருந்து 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு VCK கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா DMK கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு, டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருடைய மாமனார் லாட்டரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் சபரீஷனோடு இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷன் நடத்துறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு VCK கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்கிறாங்க. அந்த வெளியிட்டது மட்டும் இல்ல, அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க. இது இரண்டாவது. நீதியரசர் சந்துரு அவங்களை பத்தி நான் பேச விரும்பல. அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு. கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுறேன். இன்னைக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யாரு வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்டரி அதிபரா இருந்தா நானும் ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு 100 எஸ்ஏ எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போலாம், நாம ரிலீஸ் பண்ணலாம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு கையில் இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் ஒரு கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை.